ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சீரியலில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம நந்தினிக்கு ரஞ்சித் மேலே கொடூரமாக டவுட் வந்துருச்சு. நந்தினிக்கு டவுட் வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம ரஞ்சித்துக்கு தெரிஞ்சு ரஞ்சித் வந்து நந்தினியை கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற ஆல் வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டான்னு வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து கல்யாண கையில் இருக்கிற மோதிரத்தை எத்தனை வாட்டி கழட்ட முயற்சி பண்ணாலும் அந்த மோதிரத்தை ரஞ்சித்னால கழட்டவே முடியலை. சூர்யா வந்து ரஞ்சித் கிட்ட வந்து ஒரு டவுட் வந்து சூர்யாவுக்கு வந்துருந்துச்சு. நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ரஞ்சித் வந்து அதே பிளாட்டினம் மோதிரத்தை தமைக்கிறதுக்காக ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து போயிருப்பாங்க. அவங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு போன அந்த விஷயத்த சூர்யா சார் வந்து ரஞ்சித் போனப்பே வந்து பார்த்துருப்பாங்க, சூர்யா சாரும் சூர்யா சாரோட ஃப்ரெண்டும். ஆனால் இந்த விஷயத்த சூர்யா சார் ரஞ்சித் கிட்ட நேரில் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ரஞ்சித் வந்து கொடூரத்தனமா கேவலமாக வந்து பொய் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம சூர்யா சார் இல்லை, நான் உன்னை அன்னைக்கும் பார்த்தது உண்மை, இன்னைக்கும் நீ ஜுவல்லரி ஷாப் போனது உண்மை, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் ரஞ்சித் நீ இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ரஞ்சித் வந்து பெரிய பயங்கரமாக வந்து மலிப்பி ஒரு உருட்டிட்டாரு. நான் ஒன்றும் அந்த இடத்துல இல்லை, உனக்கு என்ன சூர்யா, நீ ஏன் வந்து நீ குடிக்கிறனால உனக்கு வந்து புத்தி வந்து கலண்டு போச்சா, அன்னைக்கும் நான் இல்லை இன்னைக்கும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறாரு. உடனே சூர்யா சார் வந்து இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கே நீ போய் சொல்கிறேன்னா உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் அவன்கிட்ட வந்து ரஞ்சித் கிட்ட வந்து உனக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நான் அதை எப்படி இருந்தாலும் உன்னை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து வேகமாக கோவத்தோடு போயிடாரு. கோவத்தோடு போயிட்டு நம்ம நந்தினி கிட்ட வந்து சூர்யா சார் சொல்கிறாரு, எனக்கு இந்த ரஞ்சித் வந்து நல்லவனே கிடையாது, இந்த ரஞ்சித் மேலே வந்து எனக்கு பெரிய டவுட் இருக்குது, இந்த ரஞ்சித் தான் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு பெரிய காரணமாக ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான், ரஞ்சித் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் அழுத்தி நந்தினி கிட்ட சொல்லவும் நம்ம நந்தினிக்கே ஒரு டவுட் வருது. சூர்யா சார் சொல்றது கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கே ஒரு டவுட் வருது. இதுக்கப்புறம் நந்தினி ரஞ்சித்தை கையும் களவுமா பிடிப்பாங்களா, ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆமாம் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினியை உங்களுக்கு பிடிக்கும்னா நந்தினி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் உங்களுக்கு பிடிக்கும்னா சூர்யா சார் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நாடகத்தில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம நந்தினிக்கு வந்து ரஞ்சித் மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நந்தினி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம் சாமி, அன்னைக்கு வந்து ரஞ்சித் சார் வந்து கல்யாண அண்ணே மோதிரத்தை வந்து திருட பார்த்தாங்க, கல்யாண அண்ணே இந்த மோதிரத்துக்காக தான் அப்போ சுற்றி வந்திருக்காங்க, அப்போ ஏன் ரஞ்சித் சார் அந்த மோதிரத்தை வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க, அப்போ அந்த மோதிரத்தில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்கும் போது தான் நம்ம நந்தினிக்கு அந்த எவிடன்ஸ் ஒரு வீடியோ இருந்ததுல அந்த வீடியோ வந்து ஞாபகம் வந்து சூர்யா சார் கிட்ட இந்த வீடியோ தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நந்தினி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், கல்யாண அன்னை போட்டிருந்தது இதே மோதிரம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கல்யாண அன்னை கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை நந்தினி வாங்கி போட்டுக்கிட்டாங்க. இது வரைக்கும் எபிசோடில் வந்து நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரஞ்சித் வந்து அடுத்த நாளே வந்து கல்யாணத்துக்கிட்ட அந்த மோதிரத்தை வந்து பிடுங்கிறதுக்கு பார்க்க போகும்போது இன்றைக்கி எப்படியாச்சும் கல்யாணத்தை கொண்டுட்டாச்சும் இந்த மோதிரத்தை பிடுங்கிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நந்தினி அதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கிட்ட அண்ணே எனக்கு இந்த மோதிரம் வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை நைஸாக வாங்கியிருப்பாங்க. ஆனால் இது தெரியாத நம்ம ரஞ்சித்து பாவம் பிள்ளை, பச்சை பிள்ளை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரஞ்சித் வந்து கல்யாணத்துக்கிட்ட வந்து என்னடா மோதிரத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு திகிலடிச்சு போய் பார்க்க, ஆனால் நந்தினி கையில் தான் அது இருக்குது அப்படிங்கிறது ரஞ்சித்துக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நந்தினி கிட்ட தான் அந்த மோதிரம் இருக்குன்னு ரஞ்சித்துக்கு தெரிய வந்தால் ரஞ்சித்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது ரஞ்சித் வந்து ஹாலில் வந்து நைஸாக வந்து உட்காராங்க. ஃபேமிலியே எல்லோரும் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபேமிலியே எல்லோரும் நம்ம வந்து அருணாச்சலத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சியில் வந்து இறங்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ரஞ்சித் மட்டும் அந்த இடத்துலேருந்து கலண்டு நைஸாக பூனைக்குட்டி பால் குடிக்க வரும்ல அந்த மாதிரி பால் குடிக்க வர்ற மாதிரி ஹாலுக்கு வந்து எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்துட்டு ஹாலில் வந்து உட்காராங்க. அப்போவே நம்ம நந்தினியும் கல்யாணமும் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டவுட் வருது, எதுக்கு ரஞ்சித் சார் வந்து இப்போ வந்து ஹாலில் வந்து தனியாக வந்து உட்கார்றாங்க, ஏதோ ஒன்று வந்து தப்பாக இருக்கே, ரஞ்சித் சார் மட்டும் இந்த மோதிரத்தை பற்றி ஏதாச்சும் கேட்கட்டும், நம்ம ஏதாச்சும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பைன்னு பார்த்து ரஞ்சித் வந்து தனியாக தான் உட்காந்துருப்பாங்க. ரஞ்சித் வந்து எப்படா வந்து கல்யாணம் வருவான், கல்யாணத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஞ்சித் சார் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே கல்யாண அன்னை வந்து ரஞ்சித் கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு சார் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சார், காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா, நம்ம அருணாச்சல ஐயாவை கூப்பிட போயிருக்காங்கல்ல சூர்யா சார், அதனால தான் நாங்கள் தடல்புலராக சமைச்சிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்கள், காப்பி தண்ணி வேணுமா போட்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் வந்து ரஞ்சித் கிட்ட வந்து கேட்குறாங்க.
கேட்குறாங்க. ரஞ்சித் வந்து உடனே வந்து நைஸாக வந்து கல்யாணம் என்ன உன் கையில் இருந்த மோதிரத்தை காணும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கிட்ட நைஸாக பூனைக்குட்டி மாதிரி கேட்குறாங்க. உடனே கல்யாணம் வந்து அதுவாயா நம்ம தங்கச்சி இருக்குல்ல நந்தினி, அது ஆசைப்பட்டு கேட்டுச்சியா, அதனால தான் வந்து கழட்டி கொடுத்துட்டேன். சரி சில்வர் மோதிரம் தானே தங்கச்சி ஆசைப்படுது, தங்கச்சிக்கு தங்கம் தான் கொடுக்க முடியல, எதையாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் வந்து வெகுளித்தனமாக பேசுகிறாங்க. கல்யாணத்தை உங்களுக்கு பிடிக்கும்னா கல்யாணம் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வெகுளித்தனமாக பேசவும் நம்ம நந்தினி வந்து ரஞ்சித் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம நந்தினி வந்து அங்கேருந்து அப்படியே வந்து பையன் எதுவுமே தெரியாமல், எதுவுமே முகத்தில் வந்து அவங்க காட்டிக்கவே இல்லை, எதுவுமே காட்டிக்காமல் பையன் வந்து நடந்து வந்து நிற்கிறாங்க நம்ம ரஞ்சித் கிட்ட. நின்றதுக்கப்புறமா வந்து ரஞ்சித் வந்து நந்தினி கையில் கிடக்கிற மோதிரத்தை வந்து ரஞ்சித் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா ரஞ்சித் வந்து கேட்குறாங்க, என்ன சிஸ்டர் கல்யாணம் அண்ணா கிட்ட இருந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கி போட்டுட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நந்தினி வந்து எதையுமே காட்டிக்காமல் ஆமாம் எனக்கு வந்து கல்யாண அண்ணன் போட்டிருந்தது அவங்க கைக்கு அழகாக இருந்துச்சா, அதான் என் கைக்கும் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டேருந்து வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து இதை சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித்துக்கு இனிமே கல்யாணத்தை சுற்றி வந்த ரஞ்சித் என்ன பண்ணுவாங்க, இனி நந்தினியை வந்து சுற்றி வருவாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது கரெக்டாக. அப்போ அதே மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து நம்ம நந்தினி வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் சுற்றி வராங்க. ரஞ்சித் வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, எப்படி வந்து இவகிட்ட இருந்து இந்த மோதிரத்தை வாங்குறது, கல்யாணமாச்சும் அந்த இடத்துல தூங்குவான், இவ ரூம்குள்ளேயில சூர்யா கூடையில தூங்குவா, இவகிட்ட இருந்து எப்படி வந்து இந்த மோதிரத்தை வாங்குறது, எதை தான் இந்த வீட்டில் சமாளிக்கிறதுனே தெரியல, கூடிய சீக்கிரம் நான் மாட்டிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க. ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு குழப்பத்தோடே அப்படியா, ஆமாம் சிஸ்டர் உங்கள் கைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு வெளியே வந்து இப்படி மொக்கத்தனமாக வந்து உருட்டுன்னு உருட்டுறாரு. உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் வந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நந்தினி வந்து வீட்டில் மேலே வந்து ஒரு ரூமில் ஒரு பொருளை வந்து எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வந்து எடுக்கிறக்கா வராங்க. ரஞ்சித் வந்து அந்த கதவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிருந்து இவ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட எப்படி இந்த மோதிரத்தை வந்து நைஸாக கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. உடனே நந்தினியும் ரஞ்சித்தை பார்த்துட்டு வாங்க சார் என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரஞ்சித் வந்து இல்லை சிஸ்டர் இந்த மோதிரம் நல்லா இருக்குது, இந்த மோதிரத்தை நானும் போட்டுக்கிட்டா எனக்கும் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம நந்தினி வந்து இல்லை சார் இது வந்து ஒரு சில்வர் மோதிரம் தானே சார், இதுக்கு ஏன் சார் நீங்கள் தான் உங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, கல்யாணம் அண்ணன் போட்டிருந்தாங்க எனக்கும் போடணுன்னு ஆசையாக இருந்துச்சு சார், அதான் நானும் போட்டிருக்கேன், இந்த மோதிரம் என்கிட்டே இருக்கட்டும் நான் கல்யாணம் அண்ணன் ஞாபகமாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லவும் நம்ம ரஞ்சித்தோட முகமே மாறி இவகிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த மோதிரத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் நம்ம நந்தினியோட கழுத்தை வந்து ரஞ்சித் வந்து பிடிச்சி கூட்டி இந்த மோதிரத்தை, அதாவது நந்தினியை கொண்டுட்டாச்சும் அந்த மோதிரத்தை வாங்கணுங்கிறது தான் ரஞ்சித்தோட எய்மு. அதோட நந்தினியோட கழுத்தை பிடிச்சி நந்தினி வந்து ரொம்ப விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு சூர்யாவோட என்ட்ரி வந்து வந்துடுது. சூர்யா வந்து ரஞ்சித் வந்து இப்படி நந்தினியோட கழுத்தை பிடிக்கிறத சூர்யா வந்து பார்த்துறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.